நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. ஒரு ஊரில் ஒரு படித்தவன்னா இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்குறான். ஆள் பார்த்தா படித்தவன் மாதிரி தெரியுறான், நடு ரோட்டில் நின்று சிகரெட்டு குடிக்கிறானே அப்படிமா. அப்போ நடு ரோட்டில் நின்று சிகரெட்டு குடிக்கக்கூடாதுங்கிற ஒரு தன்மையை பெற்றிருப்பவன் படித்தவன். படித்தவங்கிறதுக்கு ஒரு சில இலக்கணங்களை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதைத்தான் கல்விங்கிறோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு காசு தேவை. அதுதான் செல்வம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இருக்கிற வீடு, நம்ம உடுக்கிற உடை, இது மூணையும் நம்ம வாங்கணும்னா காசு செலவழிக்காமல் வாங்க முடியாது. அதனால் செல்வங்கிறதும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் தனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்பொழுது தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு ஒருத்தனுக்கு வீரம் தேவைப்படுது. தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்கள்ட்ட சுதந்திரமாக சொல்வதற்கு ஒரு ஆண்மை, ஒரு வீரம், ஒரு துணிச்சல் வேணும். இதுவும் இல்லாட்டி ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழ முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது. சின்ன ஒரு உயிரினத்துக்கு கூட ரோசம் வரும், கோபம் வரும், பார்த்துருப்பீங்க. ஒரு மண்புழுவை எடுத்து அப்படி குச்சியில் அப்படி மேலே அப்படி குத்துங்க, மண்புழு அப்படி நிமிர்ந்து பார்க்கும், யாரா என்னை குத்துனது. இதைத்தான் தணிகை செல்வன் ஒரு கவிஞர் சொன்னார். தாக்குண்டால் புழுக்கள் கூட தரை விட்டு துள்ளும், சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும்போது முயல் கூட எதிர்த்து நிற்கும், சாக்கடை கொசுக்களா நாம் சரித்திர சக்கரங்கள்னு சொல்லி தணிகை செல்வன்கிற கவிதை மண்புழுவுக்கு கூட வீரத்தை கொடுத்த ஒரு இயல்பு இருக்கும் பொழுது, மனிதன் கண்டிப்பாக தனக்கென்று தன்மானம் பாதிக்கப்படும் பொழுது அவன் வீரத்தை வெளிப்படுத்தலைன்னா அவன் மனிதனாக பிறந்ததற்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மூணும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம். தனி மனித வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்பது கல்வியா, செல்வமா, வீரமா? ஐயா, 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்கள் துணையோட 8 திசையில இருந்து மக்களை அழைச்சு 7 சுரங்கள் முழங்க அறுசுவை உணவு படைத்து 5 பூதங்கள் சாட்சியா முடிச்சு போட்டு 2 மனம் ஒன்னா கலக்கிற ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் சார் திருமணம். அந்த நிகழ்வுக்கு முன்னாடி எப்படி தேடினாங்க தெரியுமா? முன்னாடி வீரம் வேணும். இப்பயோ நடுகாலத்துல கேட்டாங்க மாப்பிளைக்கு எவ்வளவு செல்வம் தேருன்ட்டு. இப்ப பொண்ணு பார்க்க வரவங்க வெளியே நிக்க வச்சு கேட்குறாங்க மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காருன்ட்டு. அப்போ அவங்க மாப்பிள்ளை படிக்கலைங்க, என்ன இல்லைங்க வேண்டாங்கன்ற. மாப்பிள்ளை வீரசாலிங்க, வெளியே ஓயான்றாரு. அதே மாப்பிள்ளை படிச்சாதான் வீட்டுக்குள்ள வாங்க சார்னு கூப்பிடுறாரு. அப்ப இங்க படிச்சவனுக்கு தானே சார் மரியாதை. எங்க சார் இருக்குது உங்க வீரத்தோட நிலை? மாப்பிள்ளை பெரிய வீரங்க அப்படின்னா பொண்ணை அடிச்சே கொண்டு விடுவாயா, இவனுக்கு பொண்ணை கொடுத்துறாங்க. கரெக்ட் சார். ஐயா, உங்க வீரத்தோட நிலை இங்க இன்னைக்கு எங்க இருக்கு தெரியுமா? ஒரு ஸ்கூல்ல கடைசி டெஸ்க்ல ஒருத்தன் படிக்காம ஹோம்ஒர்க் செய்யாம உட்காந்துருப்பான். அவனை டீச்சர் போய் கேட்பாங்க, ஏன்டா ஹோம்ஒர்க் செய்யலடா எந்தரா அப்படின்வாங்க. அவன் எந்திரிப்பான். இப்போ உனக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான்டா நீ நாளைக்கு ஒழுங்கா ஹோம்ஒர்க் செய்வேன். அப்போ அந்த டீச்சரை பார்த்து கேட்பேன், டீச்சர் உங்களுக்கு வேற ஏதாவது கைத்தொழில் தெரியுமா அப்படின்வான். இல்லடா. ஏன்டா? உங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு டீச்சர் அப்படின்வான். ஏன்டா? நாளைக்கு எல்லா செய்திலையும் நீங்க தானே டீச்சர் ஹெட்லைனா வர போறீங்கன்னுவான். அது ஏன்டா அப்படின்னா, என்ன அடிச்சிங்கன்னு நான் போய் கேஸ் போட போறேன், நீங்க எல்லாத்துலயும் வர போறீங்க டீச்சர்னா. அப்ப அந்த டீச்சர் அங்க அமைதியா போயிட்டாங்க. இதுல இருந்து நான் சொல்ல வர்றது, கல்வி வந்து வீரத்திற்கு அடிபணிதுன்னு சொல்ல வரல. கல்வி வீரம் வந்து இன்னைக்கு தப்பான நிலையில போயிட்டு இருக்குன்னு தான் சார் சொல்ல வர. எது சார் உங்க வீரம்? நம்ம நாட்டை ஆங்கிலேயன் அடிமைப்படுத்திட்டு இருந்தப்ப வீட்டுக்கு ஒருத்த வாங்கன்னு சொன்னப்ப ஓடி ஒளிஞ்சதுதான் உங்க வீரமா? செல்வத்தை பத்தியும் வீரத்தை பத்தியும் பேசினவங்க சொன்னாங்க 100க்கு 100 உண்மை. ஆனா அதுல அவங்களுக்கே தெரியாம கல்வியை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. எப்படி தெரியுமா? அதையும் சொல்றேன் கேளுங்க. ஒரு அக்கா சூப்பரா சொன்னாங்க சார், படிச்சவன் பாடம் நடத்துறான், படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துறான்ட்டு. அந்த படிக்காதவன் ஒழுங்கா பள்ளிக்கூடம் நடத்தணும்னா இங்க படிச்சவன் போய் பாடம் நடத்தினாதான் சார் அவன் ஒழுங்கா பள்ளிக்கூடம் நடத்த முடியும். இல்ல அவனை மாதிரி படிக்காதவன் ஒருத்தன் போய் பேசுனா பாடம் நடத்தினா எவனா கவனிப்பானா? இன்னொரு அக்கா சொன்னாங்க, நான் பிறந்த திருப்பூர்ல கலகலன்னு ஓடின ஆறு இப்ப கலர் கலரா ஓடுதுன்ட்டு. நானும் அதே திருப்பூர்ல பிறந்தேன், எனக்கும் அந்த மண் பற்று இருக்கு. அந்த கலகலன்னு ஓடின ஆற கலர் கலரா ஓட வச்சது உங்க செல்வம் தான். ஏன்னா முன்னாடி படிச்சவன்லாம் கம்பெனி வைப்பான், எதை கலக்க கூடாது எதை கலக்கணும்னு தெரிஞ்சு. இப்போ ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தா கம்பெனியை போட்டு உட்காந்துக்கிறான் சார். எல்லா டையும் கம்பெனில இருந்து கலக்கிறது அப்புறம் கலர் கலரா ஓடாம கலகலன்னா சார் ஓடும். அது மட்டும் பரவாயில்ல சார். அதுக்கும் மீறி ஒன்று சொன்னாங்க,
அதை சுத்தப்படுத்தவும் செல்வந்தனால தான் முடியுமாமா. அது எப்படிக்கா? போய் 1 கோடி ரூபா பணத்தட்டு அந்த இதில் கொட்டினா அது இதாயிருமா சார்? ஆகாது. கடைசியாக ஒரு வீரம் சொன்னாங்க பார்க்கணும், பொண்டாட்டியிட காப்பி போட்டு தரத்துக்கு வீரம் கேட்கணும். அந்த வீரம் மட்டும் இன்னைக்கு யாருக்கிட்டையுமே இல்லை சார். ஐயா, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணுங்களா? பழைய பாடலா புது பாடலால ஆரம்பிச்சு கல்வியா செல்வமா வீர வரைக்கும் வந்துட்டீங்களே, 200 மேடை பக்கம் பேசியிருப்பீங்களா ஐயா? ஏகப்பட்ட மேடை பேசியிருக்கேன். அந்த 200 ஏகப்பட்ட மேடை பேசும்போதும் நீங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் திண்டுக்கல் ஐலியோன்னு சார் எப்படி பேசினாரு பாத்தியான்னு கேட்பாங்களா, இல்ல திண்டுக்கல் ஐலியோன்னு சார் கையில மோதிரம் பிரேஸ்லெட் போட்டு பேசுறத பாத்தியான்னு கேட்பாங்களா? நான் பேசின கருத்தையும் பாட்டையும் தான் கேட்பாங்க. அப்ப அங்க உங்களை குறிக்க பயன்படுறது உங்க கல்விதானே சார்? அப்ப நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு தனி மனிதனை குறிக்க பயன்படுவது கல்விதான். ஒரு ஊர்ல அதியமான் அப்படின்ற ஒரு அரசர் இருக்காரு. அவர் இன்னொரு நாட்டு மேல படையெடுத்து போறாரு. அப்ப கல்வி கற்ற ஒரு புலவர், அதாவது ஔவையார் வந்து அவர்கிட்ட சொல்றாங்க, அதியமான் அரசே, நீங்க அவர்கள்ட்ட போயிட்டு சண்டைக்கு போகாதீங்க. ஏன்னா அவர் படையில இருக்கிறவங்கலாம் வீரம் குறைஞ்சவங்க, உங்க படையில இருக்கிறவங்கள உங்களை விட வீரம் அதிகமானவங்க, அதனால போகாதீங்கன்னு சொல்லி அந்த போரை நிப்பாட்டி ஆயிரக்கணக்கான உயிரை காப்பாத்துறாங்கன்னா, இதே அங்க வீரம் இருந்தவனோ செல்வம் இருந்தவனோ அந்த போருக்கு போன அச்சாதான் கிளப்பி விட்டுருப்பானே தவிர 1000 உயிர்களை காப்பாற்றி இருக்க முடியாது. அதனாலதான் அதியமான் அவங்களுக்கு அந்த அதிசய கனியான நெல்லிக்கனியை கொடுத்தார் என்றால் அங்கே உயர்ந்து நிற்பது என் கல்விதான் சார். 60 வயசாகி ரொம்ப முடியாம இருக்கிற ஒரு வயதான கிழவன் அவர்கிட்ட போயிட்டு, உங்களுக்கு வந்து நீங்க சேர்த்து வச்சிருந்த புத்தகங்களை எல்லாம் ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாருன்னு சொன்னா அவரோட ரியாக்ஷன் எப்படிங்க ஐயா இருக்கும்? சாக பொழைக்க கிடக்கிற பெரியவர் ஒருத்தர், நீங்கள் சேர்த்து வச்சுருந்த புஸ்தகத்தை பூரா ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டான்ட்டு பக்கத்தில் போய் சொல்கிறாங்க. எந்த ஆக்ஷன் இல்லை, பேசாமல் தான் படுத்திருப்பார். எடுத்துகிட்டு போட்டேன் அப்படிம்பாரு. நீங்கள் சேர்த்து வச்சிருந்த கத்தி கம்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. உங்களுடைய வீரத்துக்கு உதாரணமாக இருக்க நீங்கள் வாங்கி வச்சிருந்த உங்கள் மெடல் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பாருங்களேன். அப்போ எப்படிங்க ஐயா இருக்கும் அவங்க ரியாக்ஷன்? அப்பையும் சும்மா தான் படுத்திருப்பார். நான் வாங்கி வச்ச வீர பதக்கத்தையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படிம்பாரு. அவ்வளோதான். எதுக்கு இப்போ வரிசையாக கேள்வி கேட்க வர்றீங்க? ஆனால் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் சேர்த்து வச்சிருந்த சொத்து பத்திரம் பணம் எல்லாம் பூட்டி வச்சிருந்தீங்களே பீரோ சாவி, அதையே தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பாருங்களேன். அப்ப எப்படி இருக்கும் தெரியுங்களா அவர் ரியாக்ஷன்? எந்திரிச்சு உட்காந்துருவாரு, எங்க சாவி அப்படின்றவாரு. அதனால 3 மாசத்துக்கு உயிரோட இருப்பாரு. அதனால தாங்க ஐயா, பணம்னா பணம் கூட வாயை திறக்குங்க ஐயா. உங்க கல்வி இன்னைக்கு எங்க இருக்கு? இன்னைக்கு எத்தனை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின மாணவிகள் நம்ம நாட்டிலே வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் செல்வத்தை தேடி தாங்க ஐயா போயிட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், செல்வம் தாங்க ஐயா ஒரு தனி மனுஷனோட வாழ்வை தீர்மானிக்குது. இன்னைக்கு அதிக அளவில் திருடனும் தீவிரவாதியும் உருவாவதற்கு காரணம் செல்வமின்மை தான். அவங்கிட்ட கல்வியும் வீரமும் மட்டும் இருந்துட்டா அவன் கொள்ளைக்காரனாக வேண்டுமானால் வாழலாம், கொள்கையுள்ளவனாக மாற வேண்டுமானால் அவனிடம் அந்த கல்வியும் வீரத்தோடும் சேர்ந்து செல்வமும் இருக்க வேண்டும் ஐயா. பணம் இருந்தா ஒரு சுயதொழில் செஞ்சு கூட பொழைச்சுக்குவாங்க ஐயா. இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோரோட கனவு என்னவா இருக்கு? என் பொண்ணு படிச்சு டாக்டர் ஆகி கை நிறைய சம்பாதிக்கணும், என் பையன் படிச்சு வக்கீலாகி கை நிறைய சம்பாதிக்கணும், என் குழந்தை படிச்சு என்ஜினியர் ஆகி கை நிறைய சம்பாதிக்கணும். ஆக நீங்கள் பெற்றோர்கள் தேர்வு செய்யும் படிப்பு முறை வேண்டுமானால் வேறுபடலாம், ஆனா அவங்க நோக்கி செல்ற பாதை செல்வத்தை நோக்கி தானங்கய்யா. ஒரு கல்வியாளன் நினைச்சான் அப்படின்னா ஒரு விமானத்தை உருவாக்க முடியும், ஒரு வீரன் நினைச்சான் அப்படின்னா அந்த விமானத்துல ஏறி பயணம் செய்ய முடியும். ஆனா ஒரு செல்வந்தன் நினைச்சாதான் அந்த விமானத்தையே வாங்க முடியுங்க ஐயா. கல்வி கண் போன்றதுதான், கண்டிப்பா நான் மறுக்க மாட்டேன். ஆனா செல்வங்கிறது உயிர் போன்றதுங்க ஐயா. ஒரு மனுஷன் கண் இல்லாம கூட வாழ்ந்துடலாம், ஆனா உயிர் இல்லாம வாழ முடியுமா? இன்னைக்கு இந்த சமுதாயம் என்னைக்குங்க ஐயா நம்ம முன்னேறிட்டேன்னு ஏத்துக்குது? நான் 10 டிகிரி முடிச்சிட்டேன்னு சொன்னா இந்த சமுதாயம் நான் முன்னேறிட்டேன்னு தீர்மானிச்சிருமா? இல்ல நான் பயங்கர வீரசாலின்னு சொன்னா இந்த சமுதாயம் நான் முன்னேறிட்டேன்னு ஏத்துக்குமா? என்னைக்கு அந்த கல்வியையும் வீரத்தையும் கடந்து நான் செல்வம் ஈட்டுகிறோனோ அன்னைக்கு தாங்க இந்த சமுதாயம் நான் முன்னேற்றம் தீர்மானிக்குது. மனங்களை நேசிக்க பணம் தேவை, உணவு பெற பணம் தேவை, உயிர் சிகிச்சை பெறக்கூட பணம் தேவை, ஏன் என் அன்பை பிறருக்கு வெளிப்படுத்த கூட பணம் தேவை. ஆகவே ஒரு தனி மனிதனின் முன்னேற்றத்தை தீர்மானிப்பது செல்வமே 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 என்று கூறி விடைபெறுகிறேன்.
சார், முருகக் கடவுளுக்கு எத்தனை வீடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 6 படை வீடுகள். அது தாங்கள் கூற முடியுமா? ஐயோ, சரி, ஓகே. இருந்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்கு. 6 படை வீடுகள், முருகனுடைய 6 படை வீடுகள் பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, திருத்தணி. 6 படை வீடு. எதுக்குப்பா என்கிட்ட கேட்டேன்? அதில் பெஸ்ட் 2 சொல்லுங்க நீங்க. பெஸ்ட்டு 2ன்னா ஒன்று பழனி, இன்னொன்று திருச்செந்தூர். அங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்கு. ஓகே, பதிலுக்கு மேக்ஸிமம் வந்துட்டீங்க. அதுக்கான விளக்கத்தை சொல்ல முடியுமா? பழனி ஏன் இவ்வளவு பாப்புலராக இருக்குன்னா, வீட்டில் தனக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஞான பழத்தை தன்னுடைய அண்ணன் தட்டி பறித்து விட்டு சென்று விட்டார். எனக்கு நியாயம் கிடைக்கலன்னு தமிழ் கடவுள் முருகன் வீட்டில் கோவிச்சுக்கிட்டு கோபத்தோட ஆண்டி கோலத்தில் வீரத்தோடு நின்னதுனால தான் அந்த பழனி மலை இன்னைக்கு அவ்வளோ பேர் கூட்டமாக வர்றது. அந்த பழனிக்கு போனோம்னா நமக்கு வீரம் கிடைக்கும்னு. திருச்செந்தூரில் தான் தன்னை எதிர்த்து போரிட்ட சூரபத்மனை சூரசம்காரம் செய்த அந்த நினைவாக எடுக்கப்பட்ட வீடு தான் திருச்செந்தூர். 2மே வீரத்தின் விளைநிலம். அதனால தான் கூட்டம் அங்கே போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நல்ல தெளிவாக சொன்னீங்கய்யா. நம்ம முருகனுக்கு வீரத்தின் சார்பாக இருக்கின்ற 2 கோயில்களும் வீரத்தை தான் நினைவூட்டுகின்றன என்பதை உங்க வாயாலே சொல்லிட்டீங்க. சார், என் தேசத்தின் விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆகட்டும், காந்திஜி ஆகட்டும், நேருஜி ஆகட்டும், இவர்கள் மூவருமே வெளிநாட்டில் சென்று பட்டப்படிப்பு படித்தவர்கள். நேருவை விட மிக உயர்ந்த பணக்கார குடும்பத்தில் பிறந்த அரசியல் தலைவர்கள் அந்த காலகட்டத்தில் யாருமே கிடையாது. ஆனால் விடுதலை என்னும் வேட்கை அவர்கள் உள்ளத்தில் உணர்ந்த பொழுது இவர்கள் மூவரும் மக்களை திரட்டி தெருவில் இறங்கிய போராடிய குணம்தான் என் ஒட்டுமொத்த தேசத்தின் விடுதலைக்கும் வளர்ச்சி பாதையை ஒரே பாதையாக கொண்டு செல்வது என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவனுக்கு நான் தலை வணங்குகின்றேன். ஏன் தெரியுமா? என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை 2 அடி கல்வியாக மாற்றி உலகெல்லாம் பறைசாற்றினான். அதற்காக நான் தலை வணங்குகின்றேன். ஆனால் அவனை விட நான் யாருக்கு தலை வணங்குகின்றேன் தெரியுமா? கட்டிலில் மனைவியையும் தொட்டிலில் பிள்ளையையும் விட்டுவிட்டு எனக்காகவும் உங்களுக்காகவும் என் தேசத்திற்காகவும் தேசிய எல்லையிலே எதிரியின் வழி மீது விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கின்றானே என் தேசத்து ராணுவ வீரன், அவனுக்கு நான் தலை வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். சார், தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு அருமையான ஒரு வாசகம் சொல்லுங்க. தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இது 3 தான். இது 3 இருந்தால் மனுஷன் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கலாம். ஐயா, எனக்கு பிடிச்ச வார்த்தையை நான் சொல்றேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நான் கர்வமாக கூறும் பொழுது நான் படித்து வாங்கிய MA பொருளாதார பட்டமும் இன்று நான் கை நிறைய வாங்கி கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான சம்பளங்களையும் 20 அடிக்கு பின்னால் எட்டி உதைத்து தள்ளிவிட்டு என் நெஞ்சுக்குள் முட்டி முளைக்கின்றதே ஒரு துணிச்சல். அதுதான் சார் என்னை கொண்டு இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டியிருக்கு. சார், புராணங்கள்ல ராமரை மாதிரி ஒரு அழகான வாலிபர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருமே கிடையாது. அவரை மாதிரி படிச்சு அறிவான ஒரு வீரன் ஒரு ஆள் இருக்கான்னு சொன்னா யாருமே கிடையாது. அந்த காலத்துல அவரை மாதிரி ராஜ்யம் படைச்ச செல்வந்தர்கள் யாரும் இருந்தாங்களாலும் கிடையாது. ஆனால் தோளில் பலம் பொருத்தி புஜம் வளர்த்து வில்லை ஒடித்த பொழுதுதான் சீதையை மணக்க முடிந்தது என்பதை இங்கு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். சார், நம்ம ஊர்ல கரண்ட் வரலைன்னா ஒரு போராட்டம் ஒன்று நடத்துவோம். அது சார்பாக அரசியல்வாதிகள், தலைவர்கள், அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்துட்டாங்கன்னா பேச்சுவார்த்தை முடிஞ்சு கூட்டத்தை கலைச்சிருவோம். இது வழக்கமாக எல்லா ஊர்லையும் நடக்கிறது. ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மௌன புரட்சி என்ன தெரியுமா? இதோ நாங்கள் வந்துவிட்டோம், 4 நாட்கள் ஆகிவிட்டது, நாங்கள் சென்று தங்க வேண்டிய ஏரிகளும் குளங்களும் எங்கே எங்கே என்று கேட்டு சென்னையை விட்டு நகராமல் இருக்கின்றதே மழை தண்ணீர். அதே போல போராட்டும் குணம் வேணும் ஐயா நம்மளை போன்ற இளைஞர்களுக்கு. கல்வியா, செல்வமா, வீரமா தீர்ப்பு சொல்லணும். இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு வீரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, வீரம் என்பது மனுஷனுக்கு மட்டுமில்லை, சாதாரண விலங்குகளுக்கு கூட வீரம் இருக்கு. வீரம் இல்லாத விலங்குகளை யாரும் மதிக்கிறதில்ல. ஒரு ஆமை நடந்து வருது, சு அப்படின்னா தலையை உள்ளே எடுத்துக்கான். ஒரு நத்தை எப்பயாவது வெளியே தலையை நீட்டி ஓட்டை விட்டு வெளியில் வரும், சு அப்படின்னோட உள்ளுக்கு ஓடிறான். நண்டு கடற்கரையில் அந்த வலையை விட்டு எப்பயாவது குடுகுடுன்னு ஓடியாரான். சின்ன பையலுக்கு ஓடணுன்னு திருப்பி பொந்துக்குள்ளே போயிடான். இதெல்லாம் பயந்த விலங்குகள். பிரச்சனையை பார்த்து விட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு தூங்குவதும் ஓய்வெடுப்பதும் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி அல்ல. ஆனால் அதே விலங்குகிட்ட இருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்பிக்கிறோம். கோழி குஞ்சுகளை தாய்க்கோழி கூட்டிகிட்டு வருது. அப்போ ஒரு பருந்து
மேலேருந்து அடிக்க வருது. பறக்கக்கூட தெரியாத தாய்க்கோழி 15 அடி உயரத்துக்கு பறந்து அந்த பருந்தை தாக்குகிறது என்று சொன்னால், தனக்குன்னு ஆபத்து வரும்போது தாய்க்கோழிக்கு கூட வீரம் வருதே, அது தாய் கோழிக்கே அவ்வளோ வீரம் இருக்கும்போது மனுஷனுக்கு இந்த வீரம் வராமல் இருப்பது எப்படியா நியாயம் அப்படின்னு வீரத்து பக்கம் இருக்கவங்க பேசுனாங்க. அதே மாதிரி காசு இல்லாட்டி நிம்மதியாக வாழ முடியாது. ஒரு அப்பா 4 பையங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கோயில் திருவிழா கூப்பிட்டு போகிறார். 7 அப்பன் கூலி வேலை செய்கிறவர். அப்போ அந்த பயல்கள்கிட்ட போகிறப்ப என்ன சொல்லி கூட்டி போகிறாருன்னா, டேய் திருவிழாவுக்கு வாங்க, பொருள்களையெல்லாம் பாருங்க, கேட்டுறாதீங்கடா, பஸ்ஸுக்கு மட்டும்தான் காசு வச்சுருக்கேன் 20 ரூபா, அங்கே எதையும் கேட்கக்கூடாது, சரியா? சரிங்கப்பா, பார்ப்போம், கேட்க மாட்டோம். கூட்டிகிட்டு போயிட்டார். 4 பேரும் இப்படியே பார்க்குறான். ராட்டனை விளாட்றாங்க, பலூன் விளாட்றாங்க, கரும்பு ஜூஸ் குடிக்கிறாங்க, மைசூர் அப்பளம் திங்கிறாங்க, ஐஸ்கிரீம் திங்கிறாங்க. அவங்க அப்பாட்ட கேட்கணும்னு ஆசை. பாக்கெட்டில் 20 ரூபா தான் இருக்குது, வாங்கி தர மாட்டாருன்னு தெரிஞ்சு இப்படியே வேடிக்கை பார்க்குறேன். அந்த நேரம் பார்த்து ஒரு ஐஸ் விற்கிறவர் வந்து ஐஸ் ஐஸ் வேங்கிறார். பா ஐஸாவது வாங்கி கொடுப்பா. அண்ணே ஒரு ஐஸ் எவ்வளோண்ணே? ஒன்று 10 ரூபா. திருப்பி பஸ்ஸுக்கு போகிற 10 ரூபாயை வச்சுட்டு 10 ரூபாய்க்கு ஒரு ஐஸ் வாங்குறாரு. எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். மூத்த மகன்கிட்ட கொடுக்குறாரு. மகனே ஒரு ஐஸு. 4 பேரும் சண்டை போடாமல் பகிர்ந்து சாப்பிடுங்க. எப்படியா ஒரு ஐஸ் புருட்டை 4 பேரும் சண்டை போடாமல் சாப்பிட்றது? உடைக்க முடியுமா? அருவாள் எடுத்து வெட்ட முடியுமா? மூத்த பைய சொல்கிறான் 3 தம்பிகளையும் பார்த்து, தம்பிகளா, நம்மளுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், ஆளுக்கு 3 சூப்பு, ஓகே? அப்புறம்னா 3 தம்பிகளும் ஓகேன்றாங்க. மூத்த பைய என்ன வெறியில் இருந்தானோ 3 சூப்பில் முக்கா ஐஸை காலி வந்துட்டான். 2வது பையல்கிட்ட போகுது, அவன் 3 சூப்பு, ஒரு பிட்டு தான் இருக்குது. 3வது பைய இழுத்தான், வெறும் குச்சி, ஐஸ் குச்சி. அவன் போய் 4வது பையல்கிட்ட கொடுக்குறான். அவன் எங்கள் அப்பன்ட்ட அப்படியே கொண்டு வந்தான். இந்த திருவிழா எனக்கு ரொம்ப முக்கியமாய்யா. ஏயா கூட்டு வந்து வெறும் குச்சியை கொடுத்துருக்கிய, 4வது செல்ல பிள்ளைக்கு நீ வாங்கி கொடுத்தது தானா? ஏயா பெத்த அப்படிங்கிறான். தெரியாமல் பெத்துட்டேன்டாங்கிறார். இனிமே இந்த வேலையை வச்சுக்காதங்கிறான். 4ஓட நிப்பாட்டிரு. 4வது வேலுக்கே குச்சின்னா எனக்கு அடுத்து ஒருத்தன் பிறந்தான்னா அவன் பிச்சை தான். பேசாமறியானா அவங்க அப்பன் கண்ணீர் விட்டு அழுகிறார். என் பிள்ளைக்கு நான் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு வாழ்க்கையை இன்றைக்கி எனக்கு கொடுத்துட்டானே அப்படின்னு வேதனைப்படுறான். காரணம், நமது தேவைகளை, ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு செல்வம் வேணும். அது இல்லாட்டி நம்ம சந்தோஷம் கிடையாது அப்படின்னு யார் பேசுகிறாங்க? செல்வமே போய்க்கிற அணியில் பேசுகிறாங்க. ஒரு புத்த மதத்தினுடைய மடத்தில் ஒரு வியாபாரம் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, அங்கே இருக்க புத்த மத துறவிகள்கிட்ட இந்த சீப்பு ஒரு 50 சீப்பு கொடுக்குறேன், போய் விற்றுட்டு வாடாங்கிறார். சீப்பை கொண்டுக்கிட்டு ஒருத்தன் போகிறேன். பூரா புத்த துறவிகள் பூரா மொட்டை அடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் சீப்பை எப்படி விற்கிறது? அவன் இப்படியே பார்த்துட்டு திருப்பி கொண்டு வந்துட்டான். பூரா மொட்டை அடிச்சிருக்காங்க, சீப்பை அவங்கள்ட்ட விற்க முடியாது. இன்னொருத்தனை கூப்பிட்டு நீ போய் விற்றுட்டு வாடாங்கிறார். அவன் சீப்பை பூரா எடுத்துகிட்டு போய் அங்கேயும் பார்த்தா மொட்டை. அவன் ஒரு ஐடியா பண்ணியிருக்கான். சார், கொசு முதுகில் கடிக்கும்போது இந்த சீப்பு எடுத்து அப்படியே சொரிஞ்சுக்கிடலாம். பின்னாடி எங்கேயாவது உங்களால் கையை கொண்டு போகாத முடியாத இடத்துல கொசு கடித்தா சீப்பை வச்சு சொரிஞ்சுக்கலாம். தலையில் அழுக்கு இருந்தால் அப்படியே இழுத்து விடலாம், நல்லா இருக்கு, வாங்குங்கண்ணா. ஏண்டா, கொசு கடிக்கிறதுக்கு சொரிகிறதுக்கு இவ்வளவு காசு போட்டு இதை எவனாவது வாங்குவானா? நகத்தில் சொரிஞ்சுக்குருவோம் போடா அப்படின்ட்டார். 3வது ஆள்கிட்ட போகிறான். போய் நீ எப்படியாவது அவங்கள்ட்ட விற்றுட்டு வாடாங்கிறார். அவன் சீப்பில் எழுதினான், ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு 50 சீப்பில் எழுதி அந்த புத்த துறவிகள்கிட்ட கொடுத்தான். ஆஹா, புத்தருடைய வாசகம் அடங்கிய சீப்புன்ட்டு 50 சீப்பையும் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அந்த 3வது ஆள் ஏன் சீப்பை விற்றான்னா, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எதை சொன்னால் வாங்குவார்கள்னு அந்த புத்தருடைய அந்த போதனையுடைய ஜிஸ்ட்டை எடுத்து எழுதினான். பார்த்தீங்களா? அந்த கல்வி தான் அவனை மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக மாற்றுச்சே ஒழிய செல்வம், வீரம் அது ரெண்டும் எப்படியப்பட்டது அப்படின்னு சொன்னால், செல்வம்ங்கிறது பாக்கெட்டில் நான் வச்சுருந்தேன்னா
இன்னைக்கு நான் பாக்கெட்டில் வச்சுருக்கேன் 200 நாளைக்கு அது இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை 2000 இருக்கலாம் அல்லது 10 காசாக கூட இருக்கலாம். எவ்வளவு மாறும்னு இந்த பாக்கெட்டு தீர்மானிக்கிறது இல்லை. அது எப்போ என்னை விட்டு போகும், எப்போ என்கிட்ட வரும் தெரியாது. கொடுக்க கொடுக்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் செல்வம். வீரம், ஒரு மனிதனுடைய உணர்வுங்கிறது வயசாக தளர்ச்சி ஆயிரும். ஒருத்தன் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சான்னா திருப்பி அவர் அரைகிறப்ப சரி அரைஞ்சிட்டு போடா, என்னால் எக்கி அறைய முடியலம்பார். அதனால் ஒரு வீரனால் இந்த சமுதாயம் முன்னேறுவதில்லை, ஒரு செல்வந்தனால் இந்த சமுதாயம் முன்னேறுவதில்லை. வரலாற்றில் இடம்பெற்றவர்கள் அனைவருமே கல்வியாளர்களும் படித்தவர்களாலும் தான் இந்த சமுதாயம் முன்னேறுகிறது என்று சொல்லி, கல்வியா செல்வமா வீரமா என்பதில் ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியை தீர்மானிப்பது கல்விதான் என்று சொல்லி, கல்வியை பெற்றால் வீரமும் செல்வமும் தானாக வரும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க.